தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவான்னு நினச்சிடாதீங்க. இனிமேல் வருஷம் வர்றேன். 6 மாதத்துக்கு ஒருக்கா கூப்பிட்டாலும் வர்றேன். தயவு செஞ்சு ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், நான் உங்களில் ஒருத்தன். முதலமைச்சர்கள் கோவை தெற்கில் போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். கோவை மாவட்டம் வளர்ச்சி, கோவை தெற்கினுடைய வளர்ச்சி, குறிப்பாக நம்முடைய தூய்மை பணியாளருடைய கோரிக்கை உள்ளிட்ட அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய சக ஊழியனாக பணியாற்றுவேன் என்ற உறுதியை மட்டும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உனக்கும் எனக்கும் பல உரிமைகள் இருக்கு, அதை பாதுகாப்பது இந்த அரசின் சிறப்பு. புது வழி பிறந்திட, சமுதாயம் செலுத்திட, தமிழ்நாடு முழுவதும் நல்லாட்சி இருக்கு. நேற்று இன்று நாளை என வருங்காலம் நமதென சாதனையை படைப்போம், அனைவரும் உயர்வோம் முதலிடம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நாம் செய்கின்ற தொழில் சார்ந்த, குறிப்பாக நம்முடைய இல்லத்திலேயே ஒரு 8க்கு 8 10க்கு 10 அந்த சைஸ்ல நம்ம செய்யக்கூடிய அந்த நகைப்பற்றைகளை நேரிலே வந்து பார்த்து தமிழ்நாட்டின் முதல் தங்க நகை பூங்காவாக கோவைக்கு அந்த திட்டத்தை தந்து அடிக்கல் நாட்டியவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள். கோவை தெற்கு தொகுதி நம்ம வெற்றி வேட்பாளர் வி. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பீர்.